Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 13/11/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். தமிழ்நாடு ஸ்டே ரவுண்டுக்கான ஷெட்யூல் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டே ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ரிசல்ட்டு, டேட்டு எக்ஸ்டெண்டட், எந்த டேட்டு வரைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதை பற்றின வீடியோ இன்றைக்கி காலையிலேயே நம்ம கொடுத்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்டே ரவுண்டு தள்ளி போகுமா அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போது இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, இல்லைன்னா ஸ்டே ரவுண்டுக்கு எனக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 12/11/2025 இன்றைக்கி வந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வந்திருக்கிற ஸ்டே ரவுண்டுக்கான ரிவைஸ்டு ஷெட்யூல். அட்டென்ஷன், ரிவைஸ்டு schedule stay round as per the notification of the MCC UG stay round counseling for all India quota has been extended. all India quota-க்கு இப்போ உங்களுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்கு 13/11/2025 இரவு 11:55 வரை சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரிவைஸ்டு டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக அக்கார்டிங்லி த தமிழ்நாடு ஸ்டேட் யூஜி கவுன்சிலிங் ஸ்டே ரவுண்ட் இஸ் பீயிங் எக்ஸ்டெண்டட். அதனால் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்டே ரவுண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. த கேண்டிடேட் கேன் ரெஜிஸ்டர் அண்ட் ஃபில் தர் சாய்ஸஸ் அண்ட் லாக் தர் சாய்ஸஸ் டில் 12 noon ஆஃப் 14th November 2025. அப்போது நாளை மதியம் 12 மணி வரை என்ன பண்ணிக்கலாம், தமிழ்நாடில் உங்களுக்கு ஸ்டே ரவுண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்க, சாய்ஸ் லாக் பண்ணுறது இதெல்லாம் நாளை மதியம் 12 மணி வரை செய்து கொள்ளலாம். ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் நாளைக்கு தான். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்டே ரவுண்டுக்கான ரிசல்ட்டு 15th November 2025. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரம் 15th November 2025லேருந்து 20th November 2025 அப் டு 12 noon வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டே ரவுண்டுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை இது வரைக்கும் ஸ்டே ரவுண்டுக்கு நான் தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணல, ஏற்கனவே நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன், ஸ்டே ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணல, இல்லை அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டல அப்படின்றவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டில், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்க்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்றவங்க அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் MBBS 5 lakhs, BDSக்கு 2 lakhs கட்டிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் நாளை மதியம் 14th November 2025 மதியம் 12 மணி வரை செய்து கொள்ளலாம். ரிசல்ட் உங்களுக்கு 15ஆம் தேதி 15th November 2025லேருந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டும் அதே டேட்டில் தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. டில் 20th November 2025 12 noon வரைக்கும். த லாஸ்ட் டேட் ஃபார் ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ். ஸ்டே ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சி அந்த காலேஜில் நீங்கள் போய் சேருவதற்கான கடைசி நாள் நேரம் 20th November 2025 till 5 PM. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு ஆல் இண்டியா கோட்டாக்கான ஸ்டே ரவுண்டு, ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங் இன்று, அதாவது 13/11/2025 மாலை 5 மணியிலிருந்து இரவு 11:55 வரை ஆல் இண்டியா கோட்டாக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங் செய்து கொள்ளலாம் ஸ்டே ரவுண்டுக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு, அதாவது
கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பர்லேயே நம்ம பார்த்துட்டு சொல்லியிருந்தோம். இப்போது தமிழ்நாடு ஸ்டே ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 14th November 2025 till 12 noon வரைக்கும். ரிசல்ட்டு 15th November. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.